கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. சொல்லுங்க. இதுவரையில் அவரே அவரே நடுவழியில் நின்று போகவில்லை. சொல்லுமா. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சொல்லுங்க. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே. ஓ, வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகு ஏறிக்கொண்டாரே. ஓஹோ, முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகு. ஓ, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. சொல்லுங்க. இரவு முழுவதும் கடந்த மாசத்துல தேவனங்களை நடத்தினார். நிரம்பாத என் படகை. கைகளை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். பாடுங்க. ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சொல்லுங்க. அவரை முழு மனதாய். அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் ஓஹோ கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. பாடுங்க. போகும் வழியெல்லாம் வாக்கு தந்த கானானை. கைகளை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஓ, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஓ, whatever you may be lacking in your life, my God is there to fulfill it. நீங்கள் எதை இழந்தாலும் அதை நிரப்ப வல்லவர். ஆராதிப்போமே. உன் குறைவுகள் அவருக்கு ஒரு குறைவு அல்ல. உன் இயலாமை அவருக்கு ஒரு இயலாமை அல்ல. உன் வாழ்க்கையில் நீ எந்த பகுதியில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அதை நிறைவுள்ளதாய் மாற்ற என் தேவன் வல்லவர். நீ ஆராதிக்கிற தேவன் வல்லவர். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. நடுவரையில் வைக்கப்பட்டது அவரே அவரே. நடுவழியிலே நெஞ்ச தட்டி சொல்லுங்க. நான் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வம். ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் சாங். இந்த பாட்டை அப்படியே அனுபவிங்க. நான் வெட்கப்பட போவதில்லை. நான் நின்று போவதில்லை. என்னை தொடர்ந்து அவர் நடத்துவார். என்னை தொடர்ந்து அவர் ஆசீர்வதிப்பார். என்னை தொடர்ந்து அவர் போஷிப்பார். காரணம் வேண்டும் போதெல்லாம்
என்பதில்லானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. பாடுங்க. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதில்லா இதுவரை இருந்தவர் இனியும் இருப்பார். வாழ்க்கை முழுவதும் என் துணையான. கைகளை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சொல்லுங்க. ஆராதிப்போமே அவரை. ஓ ஆராதிப்போமே. தேவனை ஆராதிக்கிற இந்த நேரத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படவில்லையா? வசனம் சொல்லுது, கர்த்தர் படகில ஏறினார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், போய் வலையை போடு. அவன் வலையை போட்டான். வசனம் சொல்லுகிறது வலை கிளியத்தக்க மீன்கள் வந்தபோது அவன் பிரமித்து போனான். அவன் கூட இருந்தவர்கள் பிரமித்து போனார்கள். தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நீ பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிற தேவன். நீ பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிற தேவன். நான் இது மாறாதுன்னு நினைச்சேனே, இது முடியாதுன்னு நான் நினைச்சேனே, இது எந்த மனுஷனால சாத்தியம் இல்லையே, எப்படி இது முடிந்தது என்று பிரமிக்கிற கிரியைகளை செய்கிற தேவன். பிரமிக்கிற கிரியைகளை செய்கிற தேவன். உன் படகை அவர் நிரப்புவார். உன் வாழ்க்கையை அவர் நிரப்புவார். உன் எதிர்காலத்தை அவர் நிரப்புவார். உன் குறைவுகளை அவர் நிரப்புவார். My God will fulfill all your needs according to his riches of glory. உன் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிரம்பி 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 நீ வழியும் வரை நிரப்புகிற ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினே ஓ எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. உம்மிதயத்தில் சுமந்தீரே. நன்றி நன்றி. ஒரு கருப்போல ஒரு கருப்போல அன்றன்றை காண அன்றன்றை காண தேவைகள் யாவை உம் கரம் நல்கியதே. இதுவரை தந்தவர் இனியே நடத்துவார். அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. சொல்லுங்க. நீர் நடத்திடும் மீதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் மீதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே. ரெண்டு கைகளை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே. சின்ன பிள்ளைங்களை இணைஞ்சு இந்நாள் வரை சத்தத்தை உயர்த்தி ஓ எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. மீண்டுமா எபினேசரே. பாடுங்க. எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினே ஓ எபினே
உம்மை போல இல்லை. சொல்லுங்க, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல, எஸ், ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஓ எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே, நன்றி நன்றி. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு கரு போல சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. உங்க இதயத்திலே, உங்க இதயத்தில் ஓ ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது. சொல்லுங்க, சொல்லலாமா, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. ஓ நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. ஓ எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினே ஓ என் நினைவாய். நன்றி 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 நன்றி. உங்க இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. பாடுங்க, நன்றி நன்றி. ஒரு கரு போல நன்றி நன்றி நன்றி. ஓ ஒரு கரு போல நன்றி 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 நன்றி. உங்க இதயத்தில் தேவன் ஆராதிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை ஞாபகமூட்ட சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர பிரயாணத்தில் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். எத்தனை நாள் தான் இந்த அப்பத்தையே சாப்பிட்டு இருக்கிறது, எங்களுக்கு அங்கேயாச்சும் கொஞ்சம் கறிகள் கிடைச்சது, இந்த அப்பத்தையே நாங்கள் சாப்பிட்றோமேன்னு சொன்னப்ப கர்த்தர் மோசேக்கு மறுமொழி தராரு, அவங்கள முறுமுறுக்க வேணான்னு சொல்லு, 1 மாதம் காலம் வரைக்கும், அது 1 மாத காலம் வரைக்கும் அவர்களுக்கு நான் காடைகளை நான் வர பண்ணுவேன், இறைச்சிகளை நான் தருவேன். அதில் கர்த்தர் இப்படி சொல்றாரு. அதில் என்ன சொல்றாருன்னா, 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் முழுவதும். என்னன்றாரு? 1 மாதம் முழுவதும். எப்படி சொல்றாருன்னா, 1 மாதம் வரைக்கும் நான் தருவேன். எது வரைக்கும் தருவேன்னா, நீ சாப்பிட்ற சாப்பாடு உன் வயிறெல்லாம் ரொம்பி உன் மூக்காலே புறப்பட்டு நீ தெவிட்டு போகும் வரைக்கும் உனக்கு நான் தருவேன்னு போய் சொல்லு அப்படின்னா. உனக்கு தெவிட்டி போகும், மட்டும் தெவிட்டி போகும் வரைக்கும். அளந்து தருகிறவர் இல்லைங்க உங்க அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் அப்பா எனக்கு அளந்து தருகிறவர் அல்ல, என் அப்பா எனக்கு அளந்து தருகிறவர் அல்ல, தெவிட்டி போகும் வரைக்கும் எனக்கு தருகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். தெவிட்டி போகிற அளவுக்கு எனக்கு தருகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். சொல்றேன், அப்பாவை ஆராதிக்கிறது மட்டும் உங்க வாழ்க்கையில தெவிட்டு போகாம இருக்குன்னா, அவர் தர ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தெவிட்டு போற அளவுக்கு இருக்கும். அப்பாவை உயர்த்துறது உங்க வாழ்க்கையில தெவிட்டி போகாத ஒரு அனுபவமா இருக்குன்னா, அவர் உங்களை உயர்த்துவது தெவிட்டி போகிற ஒரு அனுபவமா அது இருக்கும். ஒருவேளை
இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு அன்னைக்கு மோசேக்கு இருந்த மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். மோசே சொல்றாரு, என் கூட இருக்கிறவன் மட்டும் 6 லட்சம் புருஷன், என் கூட இருக்கிறவன் மட்டும் 6 லட்சம் புருஷன், இன்னும் மிச்சம் 34 லட்சம் ஜனங்க அங்கே இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆடு மாடுகளை பிடிச்சி அடிச்சா என் கூட இருக்கிறவங்களுக்கே பத்தாது ஆண்டவரே. அல்லேலூயா. சூழலை சொல்கிறான், இங்கே இருக்கிற ஆடு மாடுகள், இங்கே இருக்கிற கடலே காலி பண்ணாலும் என் பக்கத்தில் இருக்கிற அந்த 6 லட்சம் பேத்துக்கே அது பத்தாது. என்ன நீங்கள் பாட்டுக்கு 1 மாதம் போலா பார்த்துப்பேன்னு சொல்கிறீங்க. இப்போ கர்த்தர் மோசையை திரும்பி ஒரு வார்த்தையை கேட்குறாரு. அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு, என் கடனை கர்த்தர் அடைச்சிடுவாரா, என் பலவீனத்தை கர்த்தர் மாற்றிடுவாரா, என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை தேவன் செஞ்சிருவாரா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா, என் குடும்பத்தில் ஒரு நன்மை உண்டாகுமா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா? கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ மகனே, என் கை குறுகிருச்சா, என் கை குறுகிருச்சா, நடக்குமோ நடக்காதோ என்று நீ நிச்சயம் இந்த மாதத்தில் காண்பாய் இயேசுவின் நாமத்தினாலே. ரகதன ரலபக சகத்ன, உன்னை சம்பூர்ணமாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர், உன்னை நிலைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர், உன்னை நிலைநிற்க பண்ணுவேன் என்று வாக்குரைத்த கர்த்தர், அவர் மகிமைப்படுவார் என்கிற வாக்கை நமக்கு அருளின கர்த்தர், உன்னை மேய்ப்பேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாய் உன் வாழ்க்கையில் இருக்கிற சகல குறைகளையும் அவர் மாற்றி தமது கரத்தின் கிரியைகளை அவர் விளங்கும்படியாய் அவர் செய்வார்.